வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். யாழ் மாவட்ட சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தற்போதைய நிலவரம் தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் குழு ஒன்று விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறித்த குழுவினர் இன்றைய தினம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக சொல்லியிருந்தார்கள். வடக்கு சுகாதாரத்துறையில் காணப்படுவதாக கூறப்படும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தியர் அர்ஜுனா அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் குறித்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று சுகாதார அமைச்சின் குழு ஒன்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமை என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்பதிவினை பதிவு செய்யும் வரையில் எவ்விதமான பதிவுகளும் வரவில்லை என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரச்சினைக்கு முன்னர் வைத்தியர் அர்ஜுனாவை அங்கு பலர் பார்த்திருக்க கூட மாட்டார்கள். அங்கு நடந்த பிரச்சனைகளின் உண்மைத்தன்மையை வெளிப்படையாக மக்களுக்கு அவர் கூறியிருக்கும் பின்னர் மக்களிடம் அவருக்கு அதிக செல்வாக்கு உண்டானது என்று பிரித்தானியாவில் இருக்கிற இராணுவ ஆய்வாளர் ஆரூஸ் சொல்லியிருந்தார். உண்மைகளுக்கு எப்போதுமே மக்களிடத்தில் வரவேற்பு இருக்கும் என்று சொல்லியிருந்தார். இதேவேளை சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கும் இப்படியான பிரச்சனைகள் பொதுமக்களின் பார்வைக்கு இதுவரை வெளியிடப்படாமை தொடர்பிலும் இராணுவ ஆய்வாளர் ஆரூஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். அதோடு வைத்தியர் அர்ஜுனாவுக்கு கனடாவில் இருந்து வந்த செய்தி தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இதனை விட வைத்தியர் மீண்டும் ஒரு முறை பணி பகிஷ்கரிப்பு செய்தால் பொதுமக்களுக்கும் வைத்தியர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படக்கூடும் என வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் வருகை தந்திருந்த அர்ஜுனா ஊடகங்களுக்கு கேள்வி எழுப்புகின்ற பொழுது அதுக்கு பல்வேறுபட்ட கருத்தை சொல்லியிருந்தார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நேற்றைய தினத்துடன் தன்னுடைய விடுமுறை முடிவடைந்ததால தான் நேற்றைய தினம் பணிக்கு திரும்பியுள்ளதாகவும் வைத்தியர் ரஜீவை தொந்தரவு செய்வதற்கோ வைத்தியசாலையில் உள்ள நோயாளர்களை தொந்தரவு செய்வதற்கோ இங்கு வரையில் வைத்தியர் ரஜீவ் என்னுடைய வேலையை செய்தால் எனக்கு சந்தோஷம். கொழும்புல முக்கிய அதிகாரிகளோடு கலந்துரையாடலில் ஈடுபட்டேன். நாளைய தினம் அதாவது இன்றைய தினம் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கிறார்கள். வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் அந்த குழுவிடம் பொதுமக்கள் தங்கள் குறைபாடுகளை முன்வைக்கலாம். நாளை அதாவது இன்றைய தினம் சுகாதார அமைச்சரால் உத்தியோகபூர்வ கடிதம் எதுவும் தரப்பட்டால் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருப்பதாகவும் வைத்தியர்கள் மீண்டும் ஒரு முறை பணி பகிஷ்கரிப்பு செய்தால் பொதுமக்களுக்கும் வைத்தியர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படக்கூடும். அதனை வைத்தியர்கள் உணர வேண்டும். நாங்கள் பொதுமக்களின் மனதை வெல்ல வேண்டும். அர்ஜுனா அனைத்தும் நான் கழிச்சது உங்களுக்கானதான், வேற ஒருத்தருக்கான இல்லை. சும்மா நாங்கள் அதுல போய் எக்ஸ்ரே எடுக்கிறது இதுல கொண்டு 2000 ரூபாய் கொடுத்து எடுக்கல தானே, அதைத்தான் நிப்பாட்ட வழி கேட்டான். அதான் கணவரை பிடிக்கல இருந்தாலும் இங்க 2 மணிக்கு ஓடி போய் அங்க பாக்கல இல்லாம போயிடும். எல்லாம் தெரியும் அர்ஜுனா, எல்லாம் தெரியும். என்னடா என்ன கேட்கறேன்டா, என்ன கேட்கறேன்டா, இந்த வடிவா இந்த வடிவா அடிச்சு போடுங்க அந்த யூடியூப்ல. நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே வரையினாம். அப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாத எழுதி குடும்பம் அப்ப பயப்படாம பேர்களை போட்டு ஒவ்வொரு ஆளுக்கு 2000 கடிதம் கொடுக்க 2000 பேருக்கு பழி வாங்கலாதானே. அதனால எல்லாத்தையுமே வடிவா எழுதி கொடுங்க. சார் எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. நாளை கடிதம் வந்தாதான் ஜோசியர் அவர் இருக்கு இந்த வேலையாவது சந்தோஷத்தான உள்ள நல்லா இருக்கு. நாம இதை விட்டு வழி அறுவடை செய்யறாங்க. இதோட போய் அடுத்த இந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு கேக்குறாங்க. அங்க இருக்க நீ இங்க வராது கடிதம் தெரியலையடா, கடிதம் தரட்டு பாப்பா அது வரைக்கும் சாப்பிட விடுங்களா. தேங்க்யூவா.
சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களால் பாலியல் தொந்தரவுகள் இடம்பெறுகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் அதனை முறைப்பாடு செய்ய முன்வராததால் கல்வர்கள் தப்பித்துக் கொள்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது என்ற விடயத்தை முன்வைத்திருந்தார். உண்மையில் மக்களை நேற்று தினம் சந்தித்த போது மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவை தூக்கி கொண்டாடிய நிலையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்துல சுகாதார குழு ஒன்று இன்றைய தினம் வர இருக்கிறது. ஒருவர் செய்தால் மாத்திரம்தான் அவருக்கு எதிராக பழிவாங்கலோ இல்லாட்டி அவருக்கு எதிரான ஒரு செயற்பாடு இடம்பெறும். 50 பேர் 100 பேர் சேர்ந்து ஒவ்வொரு முறைப்பாடுகளை கையளிக்கின்ற பொழுது இல்லாட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுகின்ற பொழுது அங்கு அந்த 100 பேரையும் பழிவாங்குவதற்காக இவர்கள் வர மாட்டார்கள். இல்லாட்டி ஒரு சமூகமே திரண்டு நிற்கின்ற பொழுது அந்த சமூகத்தையே பழிவாங்குவதற்காக இவர்கள் வர மாட்டார். தனி மனிதராக செய்யாம குழுவாக சேர்ந்து எல்லோரும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முறைப்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் சமர்ப்பியுங்கள் என்ற ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் ஜாழ் வைத்தியத்துறையில் மாத்திரமல்ல இலங்கை முழுவதிலும் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திவிட்டுள்ள இந்த வைத்திய கலாநிதி அர்ஜுனாவின் குற்றச்சாட்டுகள் பற்றிய தேடல்களை மேற்கொண்ட போதுதான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தன. ஒன்று, மருத்துவத்துறை அடிப்படையாக வைத்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற ஏராளமான சீர்கேடுகள் முறைகேடுகள் பற்றி பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களிடம் பல்வேறுபட்ட தகவல்களையும் குற்றச்சாட்டுகள் சந்தேகங்கள் போன்றவற்றை திரட்டக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வைத்தியசாலையில் நிர்வாக சிக்கல் இருந்தால் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதாவது நாட்கள் நகர நகர உள்ளக சிக்கல்கள் வலுத்த வண்ணம் முன்னகர்கின்றது. 3ஆம் தேதி கடந்த 3ஆம் தேதி மாகாண சுகாதார வைத்திய பணிப்பாளர் சாவகச்சேரி வைத்திய அத்தியட்சகராக வைத்திய ரஜிவை நியமித்து ஒரு கடிதத்துடன் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்கின்றார்கள். ஏற்கனவே மத்திய அரசால் பெயர் குறித்து பதவியில் உள்ள ஒருவர் உள்ள நிலையில் மேலும் ஒரு வைத்திய அத்தியட்சகரை நியமிப்பது நிர்வாக சிக்கல்கள் ஒன்றினை தனக்கு இல்லாத அதிகாரத்தினை அமல்படுத்தி உருவாக்கி இருக்கிறார்கள். இதனை மேற்கொள்ளுமாறு எந்த ஒரு உத்தியோகத்தருடைய அறிவுறுத்தல்களும் மத்திய அரசிலிருந்து மாகாண சபைக்கு அந்த திகதி வரை உத்தியோக பற்றுடைய வகையில் அனுப்பப்பட்டிருக்கவில்லை. மத்திய சுகாதார அமைச்சின் மத்திய அத்தியட்சகர் குறித்த கடிதத்துக்கு அமைவாக மாகாண பணிப்பாளரது வைத்திய அத்தியட்சருடைய கடமைகளை கையளிக்க முடியாது என்றும் தனக்கு நியமனம் வழங்கிய மத்திய அரசினால் அந்த நியமனம் மீள பெற்று அல்லது மாற்றத்துக்கு உட்பட்டால் மாத்திரமே தான் அதனை கவனத்தில் கொள்ள முடியும் என்று சொல்லியும் இவர்களை திருப்பி அனுப்பி வைக்கின்றனர் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். இது தவறான அதிகார பிரயோகத்தினால வைத்தியசாலை நிர்வாகத்தினை குழப்பத்துக்குள்ள கொண்டு சென்றது மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரனவே. நிர்வாக ரீதியான மாகாண மற்றும் மத்திய அரசு மோதல தனக்குரிய அதிகார கையளிப்பு அற்ற நிலையில தவறான பிரயோகித்து திட்டமிட்ட முறையில் வைத்தியசாலையின் நிர்வாகத்தை குழப்பி அந்த குழப்புகின்ற செயற்பாடுகளுக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அழைத்து சென்றிருக்கிறார். இவ்வாறு இருக்கையில் மறுநாள் 4ஆம் தேதி அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலைக்குரிய கடமை வைத்தியர் அனைவரும் கடமையை புறக்கணித்து வைத்திய பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் விடுதி கண்காணிப்பு வெளியக நோயாளர் பிரிவு மற்றும் கிராம சிகிச்சைகளுக்குரியவர்கள் நோயாளர்கள் அனைவருக்கும் உரிய சேவைகள் அனைத்தையும் முடக்கியிருக்கிறார்கள். குறித்த தினத்தில் வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் தனியாக அந்த ஒரு வைத்திய அத்தியட்சகரால் கவனிக்கப்பட்டிருக்குது. இந்த விடயம் அடுத்த நிலைக்கு சென்று பணி பகிஷ்கரிப்புகள் தொடரும் நிலையில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க யாழ்ப்பாண தொழில்நுட்ப அதாவது தொழிற்சங்க நிர்வாகத்தினர் சிலர் மறுதினம் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று அங்கே ஒரு குழு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த கலந்துரையாடலில் பிராந்திய சுகாதார வைத்திய பணிப்பாளர் மாகாண சுகாதார வைத்திய பணிப்பாளர் உட்பட ஒரு தொழிற்சங்க கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஒரு அலுவலக வளாகத்தில் தொழிற்சங்க நிமித்தம் பிற அங்கத்தவர்கள் கலந்து கொள்வதாயின் குறித்த நிறுவன தலைவரது அனுமதி பெற்றே மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அதனை விட அன்றைய தினம் குறித்த தொழிற்சங்க நிர்வாகிகள் தங்களுடைய கடமைகளில் முறையாக விடுப்பு பெற்றே கலந்து கொண்டிருக்க வேண்டும். சாவகச்சேரி காவல் நிலையத்தில் 3 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய விவரங்களை பார்த்தால் தனது வளாகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் கருத்தறிந்து சென்ற வைத்திய அத்தியட்சகர் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட பிரதிநிதி சட்ட வைத்திய அதிகாரி மயூரன் அவர்களால் தாக்கப்பட்டு அவரது பணம் கையடக்க தொலைபேசியும் மாகாண பணிப்பாளர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் ஏனையவர்கள் முன்னிலையில் பறைத்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த விடயம் சாவகச்சேரியில் உள்ள காவல் நிலையத்தில் 3 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது.
இதில் பொறுப்பு வைத்திய அதிகாரி ஒரு முறைப்பாடும் வெளியிலிருந்து வருகை தந்தவர்கள் 2 முறைப்பாடும் செய்திருக்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், நிர்வாக கட்டமைப்புகளுக்கு உட்பட்டு வைத்திய அத்தியட்சகருக்கு மாத்திரமே காவல்துறை முறைப்பாடு மேற்கொள்ளும் தகுதி இருக்கின்றது. ஏனைய இருவருக்கும் காவல்துறை முறைப்பாடுகள் மேற்கொள்வதாயின் சில அலுவலக நடைமுறைகளை பின்பற்றி மேற்கொள்ள முடியும். அதாவது அந்த எதையும் அந்த வகையில் எதையும் அவர்கள் இடம்பெறவில்லை. காரணம், மாகாண சுகாதார வைத்திய பணிப்பாளர் ஒரு சகோதர மொழிக்குரியவர் என்பதனால ஏனைய 2 முறைப்பாடுகளும் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறைந்தபட்சம் கடமையில் உள்ள ஒருவர் மீது அவரது வளாகத்துக்குள் வைத்து தாக்குதல் கடமைக்கும் பங்கம் விளைவித்தால் அந்த விளைவித்தார் என்ற ஒரு விடயம் உறுதி செய்யப்பட்டால் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும். அங்கே இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளும் காவல்துறையினால் மேற்கொள்ளப்படவில்லை. காவல்துறையினர் பக்க சார்பாக செயற்பட்டுள்ளனர் என்ற ஒரு விடயம் இங்கு தெரிகின்றது. இதையும் விட பார்த்தால் நேற்றைய தினம் வைத்தியர் அர்ஜுனா வந்த விடயம், அதனை விட மக்கள் எப்படி கொண்டாடினார்கள், அங்கு இடம்பெற்ற பல சம்பவங்கள், இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய வைத்திய அதிகாரி ரஜீவ் சொல்லியிருக்கிறார். இவர் எந்த ஒரு இடையூறுகளையும் விளைவிக்கையில் அவர் தன்னுடைய வேலையை பார்த்து சென்றார். அதே போல் இவர் இன்றைய தினம் சுகாதார குழு வரட்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி நிறைய விடயங்கள், நிறைய குழப்பங்கள், சிக்கல்கள் இருக்கிறது. இந்த வைத்தியசாலையில் மட்டும்தானே, இல்லாட்டி வேறு வைத்தியசாலைகள் இருக்காது. ஆனால் இப்பொழுது இந்த வைத்தியருடைய சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளில் இங்கெல்லாம் இருக்கும், வாங்க வைத்தியரி என்று அழைக்கின்ற நிலையெல்லாம் காணப்படுகிறது. ஆகவே என்ன நடக்கப் போகின்றது என்பதில் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றொரு உண்மை அரசு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.